Daily. Taste the Daily. திரை இசை பாடல்கள்ல ஒரு பாடல் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பேசும் தெய்வம் படத்துல நான் அனுப்புவது கடிதம் அல்ல அந்த பாட்டு. திரை இசைத்தலகம் KV மகாதேவன் அவர்தான் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர். கவிஞர் வாலி பாடல்களை குவித்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு விளையுதுன்னா, வாலி இந்த காதல் கடிதத்திற்கு தன் கற்பனை ஊற்றை, அதை தன் கற்பனை குதிரையை எப்படி சிறகடிக்க பறக்க விடுகிறார் பாருங்கள். திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நேயர்களே, நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் LV ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாருங்க, திரை இசை பாடல்கள்ல ஒரு பாடல் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த படம் முழுக்க நன்றா இருக்கணும், இந்த பாட்டு இடம்பெறக்கூடிய காட்சி சூழல் நன்றாக இருக்கணும், அப்புறம் இந்த பாடல் அந்த காட்சியில் அவசியம் இங்கே ஒரு பாட்டு தேவை என்பதாக இருக்கணும். படம் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பாடல் எப்போது வரும் என்று நாம் எதிர்பார்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த பாடலுக்கு நல்ல மெட்டு அமையணும். கவிஞர் பாடலை எழுதி தரும்போது யாப்பு இலக்கணம்னு சொல்லுவாங்க. எதுகை, மோனை, முரண், தொடை, இயைபு, இது மாதிரி யாப்புக்கான அந்த அணிகலன்கள் அத்தனையும் இருக்கணும். எல்லா பாடல்களிலும் இதெல்லாம் இருந்தா கூட பாடல்களில் சந்தம் என்கின்ற அந்த ஓசை, அதுதான் கேட்போர் மனதை சுண்டி இழுப்பதற்கு இதுதான் அடிப்படை ஆதாரம். அந்த சந்தத்தினுடைய ஒழுங்கு அப்படி அழகாக அமைய வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இவை எல்லாம் அமைய பெற்றால் ஒரு பாடல் நம்மை கிறக்கி விடுகிறது. இதுக்கு பிறகு அந்த பாடலை எளிமை, இனிமை, இளமை, புதுமை, வளமை, அதெல்லாம் அப்புறம். பாருங்க, இத்தனையும் ஒருங்கே அமைய பெற்ற பாடல் பேசும் தெய்வம் படத்துல நான் அனுப்புவது கடிதம் அல்ல அந்த பாட்டு. பேசும் தெய்வம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன், நாட்டிய பேரொளி பத்மினி கதாநாயகி. இந்த படத்துல நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ், SV ரங்காராவ், சவுகார் ஜானகி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தின் தலைப்பே பேசும் தெய்வம். அந்த தெய்வம் பேசும். ஒரு குழந்தை தான் பேசும் தெய்வம். திரை இசைத்தலகம் KV மகாதேவன் அவர்தான் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர். கவிஞர் வாலி பாடல்களை குவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நான் அனுப்புவது கடிதம் அல்ல இந்த பாட்டு கவிஞர் வாலியின் வார்த்தைகள். இது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு விளையுதுன்னா, நடிகர் திலகம் நாட்டிய பேரொளி பத்மினியை நினைத்து கொண்டு அவரை நேசித்து அவருக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுக்கணும். வெள்ளை காகிதத்தில் ஒரு காதல் கடிதம் தீட்டி தரணும். இவர் எழுதிட்டா இந்த காதல் கடிதத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போஸ்ட்மேன், நடிகர் திலகத்தோடைய நெருங்கிய நண்பன் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் இருக்காரு. ஆனா இவர் எழுதணுமே. தான் நேசிக்கின்ற ஒரு பெண்ணுக்கு காதல் கடிதம் தீட்டுவது என்றால் சாதாரணமா அந்த வார்த்தைகள் எப்படி விழ வேண்டும்? அப்படி லாவகமாக விழ வேண்டும். இந்த உயிர் அந்த உயிரை கவ்வி இழுக்க வேண்டும். அதில் யதார்த்தம் இருக்க வேண்டும், இயல்பு இருக்க வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும். அது வெறும் கடிதமாக அல்லாமல், அது வெறும் காதல் கடிதமாக அல்லாமல், அது ஒரு பாடல் வடிவில் இருந்தால் அதில் யாப்பிலக்கணம் இருக்க வேண்டும், நல்ல சந்தம் அமைய வேண்டும். அந்த சந்தத்திற்கு சொந்தமான காதலையே சுண்டி இழுக்கின்ற வார்த்தைகள் விளைய வேண்டும். இத்தனைக்கும் பொறுப்பேற்று வாலிப கவிஞர் வாலி வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். TMSனுடைய சுகமான காதல் குரல் என்ன அழகாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது பாருங்க. நடிகர் திலகம் ஒரு பொன் ஓடத்தில் அமர்ந்தவாறு அப்படியே சிந்தித்து கொண்டு கையில் எழுதுகோலை வைத்து அந்த வெள்ளை காகிதத்தை பார்த்தவாறு, விண்ணை பார்த்தவாறு, அந்த நாயகியை நினைத்து
அப்படி ரசித்து அவர் எழுதுவதாக, அவர் பாடுவதாக. என்னே காந்தம் போல் இழுத்திருக்கிறார்கள் இந்த பாடல் வாயிலாக. நான் அனுப்புவது கடிதம் அல்ல. கடிதம் எழுதி கொண்டே நான் காதலன் சொல்றான், இந்த கடிதத்தின் வாயிலாக சும்மா சாதாரணமாக பேசி பார்ப்போம். சாதாரணமாக பேசும்போதே இதற்குள் எவ்வளவு இலக்கியம் உள்ளே திணிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். காதலன் காதலிக்கு காதல் கடிதம் தான் தீட்டுகிறான். ஆனால் சொல்லுகிறான் தொடக்கம், நான் அனுப்புவது கடிதம் அல்ல, அது உள்ளம், என் உள்ளம், உன் உள்ளம் அதை கொள்ளை கொள்ள. ஒரு காதல் கடிதத்திற்கான பல்லவி முன்னுரையாக எப்படி இருக்கிறது? திரையிசைத்திலகம் மெட்டு கொடுப்பதில் வல்லவராயிற்றே டிஎம்எஸ் இந்த சுகமான காதல் கடிதத்திற்கு. ஆகா, நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம், என் உள்ளம், இதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல. இதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் இல்லையா? எண்ணம், என் எண்ணம், உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள, நான் அனுப்புவது கடிதம் அல்ல. காட்சி, சூழல், வார்த்தை, மெட்டு, பாடுகின்ற விதம், நடிகர் திலகம் நடிக்கின்ற விதம் எல்லாம் அற்புதமாக ஒத்து வந்திருக்கும். அதனால்தானே இது மாதிரியான பாடல்கள் இன்று வரை நம்மை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து வாலி இந்த காதல் கடிதத்திற்கு தன் கற்பனை ஊற்றை, அதை தன் கற்பனை குதிரையை எப்படி சிறகடிக்க பறக்க விடுகிறார் பாருங்கள். நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், ஆடாடாடா. நீருக்கு மீன் எழுதும் கடிதம், மலருக்கு தேன் எழுதும் கடிதம், மங்கைக்கு நான் எழுதும் கடிதம். ஒரு ஓரத்தில் எதுகை மோனை இயைபு, ஒரு ஓரத்தில் இதற்கான சந்தம். தனன தானன நனனா, தானன தானன நனனா, தனன தானன நனனா, தானன நானனா. நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம், மலருக்கு தேன் எழுதும் கடிதம், மங்கைக்கு நான் எழுதும் கடிதம், எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம், உன் எண்ணம் அதை கொள்ளை கொள்ள. அடுத்த சரணம், முதலில் பல்லவி முன்னுரையாக, ஒவ்வொரு சரணமாக அப்படி உள்ள போறாரு. நிறைவுரை சரணம் ஒரு கடிதத்துக்கு. எத்தனையோ நினைத்திருக்கும் நெஞ்சம், இந்த ஏட்டளவில் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம், என் மனமோ உன்னிடத்தில் தஞ்சம், உன் மனமோ நான் துயிலும் மஞ்சம். எத்தனையோ நினைத்திருக்கும் நெஞ்சம், கொஞ்சம், மஞ்சம், தஞ்சம், இதெல்லாம் இயைபு. ஒவ்வொரு பாடல் வாசகமும் இயைபோடு, பொருத்தமான இயைபோடு முடிந்தால் அந்த பாடலுக்கு அதுவே வியப்பு. இந்த சந்த அழகுக்கு மெட்டு ஊட்டுகிறார் மகாதேவன். டிஎம்எஸ்னுடைய சுகமான குரல் தொடுக்க, எத்தனையோ நினைத்திருக்கும் நெஞ்சம், ஏட்டளவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம், என் மனமோ உன்னிடத்தில் தஞ்சம், உன் மனமோ நான் துயிலும் மஞ்சம், எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம், உன் எண்ணம் அதை கொள்ளை கொள்ள. ஆகா, காதல் கடிதம் என்றால் இதுவல்லவோ காதல் கடிதம், காதல் கடித பாடல் என்றால் இதுவல்லவோ காதல் கடித பாடல். இந்த ஒட்டுமொத்த பாடலின் சுகத்தை உள்வாங்கி நடிகர் திலகம் தன் முகபாவத்தால் இந்த பாடலையும் வென்று நிற்பார், அந்த காதலையும் வென்று நிற்பார். நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.